ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2024 to 2025, அதாவது தமிழ் புத்தாண்டில் பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதே தமிழ் புத்தாண்டில் தான் மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் நடக்குது. ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த வருடமாவது நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா, வேலை கிடைக்காதா, திருமணம் நடக்குமா, வெளியூர் பயணம் இனிதாக அமையுமா, பிஸ்னஸ் க்ரோத் ஆகுமா, புதிய பிஸ்னஸ், புதிய வேலை போன்ற விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக நடைபெறணும். கல்வியில் நான் மிக உயர்ந்த இடத்துக்கு போகணும், நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், அரசு தேர்வில் வெற்றி பெறணும், எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஜெயமாகணும், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடணும், டாக்டருக்கு படிக்கிறேன், இது எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நம்ம படித்து ஒரு டாக்டராகி மக்கள் சேவையில் ஈடுபடணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்குங்க. விரும்பிய பெண்ணை நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் இந்த வருடத்தில் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலையில் தேக்கம் அடைஞ்சிருக்கு, ஒன்றுமே சரியில்லைங்க, இந்த வருடமாக நல்லா இருக்குமா, வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கிறேன், இது கை கூடுமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் மனதில் போட்டு அழுத்திட்டு இருக்குது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டில் வெண்பா வேறு மாதிரி இருந்தாலும் வெண்பா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைனஸாக தான் சொல்லுது. என்னென்னா, மழை பொழிவு குறைவு, மக்கள் திருடர்கள் பயம், மக்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிப்பது போன்ற பல நெகட்டிவான விஷயங்கள், அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா. இந்த 60 தமிழ் புத்தாண்டில் மாறி மாறி வருது இல்லைங்களா. ஸோ சுபகிருது, இந்த மாதிரி 60 புத்தாண்டை பொறுத்த வரைக்கும், 60 தமிழ் வருடங்களை பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது அப்படியே சைமல்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருடத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏற்கனவே கொரோனா பீரியடில் வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதில் வெண்பாலை போட்டிருக்கிற மாதிரியே ஓரளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எது இப்படி இருப்பினும் நம்ம முயற்சியும் பயிற்சி, கடவுள் நம்பிக்கை, இதன் மூலமாக நம்ம செல்லும் பொழுது நம்ம மழை போல் வந்த துன்பங்கள் யாவும் பனி போல் விலகும். நம்ம எந்த அளவுக்கு அந்த முயற்சிக்காக நல்ல ஒரு பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி என்பது நம்மை தேடி வரும், ஓடி வரும் அப்படிங்கிறது தான். அதை விட பெரிய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி, சரிங்களா. குரு பெயர்ச்சி காலபுருஷ அமைப்பிற்கு 2ஆம் இடம், அதாவது குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். காலபுருஷத்துக்கு முதல் ராசி அப்படின்னு சொன்னால் நம்ம மேஷம் தான். அதே போல் அது 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. ஸோ இது போவது அப்படிங்கிறது 2ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வைகள், அதாவது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் பரிசுத்தம், கோடான கோடி நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த குடும்ப குரு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பொதுவான பலன்கள் தான், சரிங்களா. அதே போல் வீட்டுக்கு இந்த வீடு சம்மந்தமாக அந்த மாதிரி முயற்சிகள் எடுப்பவர்களும் ஓரளவு சக்ஸஸ் ஆகும். அது ஒவ்வொரு ராசியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்மளுடைய நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் புதிய வீடியோக்கள், பயிற்சி வீடியோக்கள், டிரான்சிஸ்ட் வீடியோக்கள் நிறைய நம்ம போடுறோம். நல்ல ஒரு டிப்ஸு இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அது உடனுக்குடன் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவுகளுக்கு இதை பகிருங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.
மங்களகரமான அருமையான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்குதுங்க. சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி. சனி பகவான் கும்பம் ராசியில் பயணம். அதிசார சனி குரோதி ஆண்டின் இறுதியில் பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்கு வராரு. ராகு சனி சேர்க்க ஏற்படுது. இந்த குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்கள் இடப்பெயர்வுகளினால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், என்னென்ன நன்மைகள் ஏற்படும், என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். இந்த துலாம் ராசி மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பெயர்ச்சி நடக்குதுங்க. அது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சியும் இணைந்து முழுக்க முழுக்க குருவின் ஆதிக்கத்தை இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எடுத்துக்குது. இந்த குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபம் ராசிக்கு வராருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் முதல் 8ஆம் இடமான ரிஷபம் ராசிக்கு ரிஷபம் மனையில் குரு பகவான் அமரப்போகிறார். அஷ்டமஸ்தானமான குருவாக அஷ்டம குருவாக பயணம் செய்கிறார். இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடம் வீடுகள் மீது விழுகுதுங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் எதிலும் நெகிழ்வுத்தன்மை, நேர்மைத்தன்மை, பேலன்ஸுவாக ஒரு அமைப்பை காரியத்தை நடத்துறது, வியாபார சிந்தனை, ராஜதந்திரம், இதுக்கெல்லாம் மொத்த உருவமே துலாம் ராசி தான். இந்த மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்யறதுனால உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்கன்னு. விரய செலவுகள் அதிகரிக்கும். சுப விரய செலவுகளாக ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை, விலை உயர்ந்த நகை, விலை உயர்ந்த கார், பைக்கு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கிடைப்பதற்கு வழிவகைகள் அற்புதமாக இருக்குது. அதே சமயம் அது பணம் கொடுத்து வாங்குறீங்க, அதை பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக கவனமாக கையாளணுங்க. வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். பொறுப்போடு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நீங்கள் நடந்து கொள்வது அவசியம் அவசியம் அவசியம். குருவோட பயிற்சினால சில பாதிப்புகள் நீங்கும். தைரியம், தன்னம்பிக்கை, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு, நீண்ட நாள் இழுத்து கொண்டிருந்த பஞ்சாயத்துக்களில், வழக்குகளில் சாதகமான ஒரு தீர்ப்பு, இதெல்லாம் வருவதற்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குங்க. குரு பகவான் 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் பயணம் செய்யறது துலாம் ராசிக்கு ஒரு ராஜயோகம் தான். ஏன்னா 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்திற்கு சொந்தமான குரு பகவான் 8ஆம் இடத்துல கெட்டு போறாரு, 8ஆம் இடத்துல மறைகிறாரு. கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜயோகம் என்பது அந்த அமைப்பை போல குரு 8ஆம் வீட்டில் மறைவது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை உங்கள் ராசிக்கு தருகிறாருங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால இதுவரைக்கும் தடையாகி போன சில காரியங்கள் விரைந்து நடந்து வெற்றியை உண்டாக்கும். அதே போல 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. தனவரவு, பொருள் வரவு என்பது சிறப்பாகும். பொருளாதார நிலைமைகள் உயரும், பண வருமானம் அதிகரிக்கும். 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. சுகஸ்தானமான 4ஆம் வீட்டின் குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும், சேமிப்புகள் கூடும், பாக்கெட்டில் பணம் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். பொருளாதார நிலைமைகள் உயரப்போகுதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் மறையும். வரவேண்டிய பண வரவுகள், பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் அகலும். கணவன் மனைவி உறவு பலப்படும். சிலர் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள். புது வீடு கட்டி குடி புகுவீர்கள். கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் கைகூடும், லாபம் கூடும். வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை, ஊதிய உயர்வு, ப்ரமோஷன்
சனி பகவான் உங்களுக்கு கும்பம் ராசியில பயணம் செய்கிறார். ஸோ பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய சனி, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு நீண்ட நாள் அதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அற்புதமாக இருக்குங்க. வெற்றி மேல் வெற்றி தான், எதிர்பார்த்த வெற்றி. வண்டி வாகனங்கள், வீடு, நிலம், மனை வாங்கிறது, தடைப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் இனிதே நடந்து மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்குறது. பூர்வ புண்ணியம் சனி காலம் என்பதால் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும். குரோதி தமிழ்வாண்டின் இறுதியில் சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டிற்கு வந்து அமர்றாருங்க. 6ஆம் வீட்டில் உள்ள ராகுடன் சனி பயணம் செய்யும் காலத்தில் எதிரிகளின் தொல்லை நீங்கும். விபரீத ராஜயோகம் என்பது கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.